தமிழ் திரையுலகில் வருடந்தோறும் நூற்றுக்கணக்கான புதுமுக நடிகைகள் படையெடுத்து வந்தாலும் ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கும் சில மூத்த நடிகைகளை அசைக்க முடியவில்லை. அவர்களுடைய வயது மூப்பை கணக்கில் எடுக்காமல் பட வாய்ப்புகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. திருமணமான நடிகைகளும் சினிமாவில் தங்கள் இருப்பை வழக்கம் போல் தக்க வைத்து கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. அதில் ஒரு சில சீனியர் கதாநாயகிகளின் மார்க்கெட் நிலவர விவரங்களை கொஞ்சம் பார்ப்போம். தமிழ் தெலுங்கு பட உலகில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக கதாநாயகியாக கொடிகட்டி பறக்கும் நயன்தாரா டாப் 10 நடிகைகள் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கிறார். திருமணம், குழந்தைகள் என்றெல்லாம் ஆன பிறகும் அவரை புதிய படங்களில் நடிக்க வைக்க இயக்குநர்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். நயன்தாரா நடிப்பில் கடந்த வருடம் இறைவன், அன்னபூரணி, இந்தியில் ஜவான் ஆகிய படங்கள் வெளியான நிலையில் தற்போது டெஸ்ட், மண்ணாங்கட்டி, சின்ஸ், 1960, தனி ஒருவன் 2, மூக்குத்தி அம்மன் 2 ஆகிய படங்கள் கைவசம் உள்ளன. அதேபோல் திரிசா நடிப்பில் கடந்த வருடம் பொன்னியின் செல்வன் 2, த ரோட், லியோ ஆகிய படங்கள் வெளியானது. இந்த வருடம் தி கோட் படம் வெளியானது. இப்போது அஜித்குமார் ஜோடியாக விடாமுயற்சி, குட்பேக், அட்லி, கமல்ஹாசனுடன் தக் லைஃப் படங்களில் நடித்து வருகிறார். எல்லாமே பெரிய பட்ஜெட் படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சமந்தாவுக்கு சாகுந்தலம், குஜி ஆகிய தெலுங்கு படங்கள் கடந்த வருடம் வெளியாகி எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை. இப்போது சிட்டாடல், கனி பன்னி வெப் தொடரை முடித்துள்ளார். ஒரு இந்தி படமும் கைவசம் இருக்கிறது. ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் கடந்த வருடம் வந்த வாரிசு, இந்தியில் மிஷன் மங்கள், அனிமல் படங்கள் வரவேற்பை பெற்றன. இப்போது புஷ்பா 2 ரிலீஸுக்கு காத்திருக்கிறார். 2 தெலுங்கு படங்கள், ஒரு இந்தி படமும் கைவசம் உள்ளன. தனுஷின் குபேரா படத்திலும் நடிக்கிறார். காஜல் அகர்வால் நடிப்பில் இந்தியன் 2 வந்தது. அடுத்து இந்தியன் 3 ரிலீஸுக்காக காத்திருக்கிறார். கண்ணப்பா என்ற பான் இந்தியா படம், சிக்கந்தர் இந்தி படமும் கைவசம் உள்ளன. அதேபோல் பூஜா ஹெக்டே தமிழில் விஜயின் 69வது படத்திலும் சூர்யாவின் 44வது படத்திலும் நடிக்க இருக்கிறார். ஸ்ருதிஹாசன் நடிப்பில் தெலுங்கில் கடந்த வருடம் வீரசிம்ஹ ரெட்டி, வாளர் வீரையா, சலார் ஆகிய படங்கள் வந்தன. இப்போது தமிழில் ரஜினிகாந்துடன் கூலி படத்தில் நடித்து வருகிறார். சலார் 2ஆம் பாகத்திலும் நடிக்கிறார். அதேபோல் தமன்னா நடிப்பில் தமிழில் ஜெயிலர், இந்தியில் லஸ்ட் ஸ்டோரிஸ் 2, தெலுங்கில் போலோ சங்கர் படங்கள் வந்தன. இப்போது இந்தியில் ஒரு படத்திலும் தெலுங்கில் ஒரு படத்திலும் நடிக்கிறார். ரகுல் பிரீத் சிங் நடிப்பில் அயலான், இந்தியன் 2 படங்கள் அடுத்தடுத்து வந்தன. இந்தியன் 3 விரைவில் வரவிருக்கிறது. இந்தியிலும் 2 படங்கள் கைவசம் உள்ளன. மாளவிகா மோகனன் நடிப்பில் தங்களான், இந்தியில் யுத்ரா படங்கள் வந்தன. இப்போது சர்தார் 2 தெலுங்கில் ராஜா சாப் படங்களில் நடிக்கிறார். சாய் பல்லவி நடிப்பில் அமரன் படம் வெளியாகி வசூல் குவித்து கொண்டிருக்கும் நிலையில் அடுத்து பான் இந்தியா படமாக உருவாகும் ராமாயணம் கதையில் சீதை வேடத்தில் நடிக்கிறார் சாய் பல்லவி. மேலும் ஒரு தெலுங்கு படத்திலும் 2 இந்தி படங்களிலும் ஒப்பந்தமாகியுள்ளார். கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் சைரன், ரகு தாத்தா படங்கள் வந்தன. இப்போது தமிழில் ரிவால்வார், ரீட்டா, கன்னிவெடி படங்களிலும் இந்தியில் பேபிஜான் படத்திலும் நடிக்கிறார். இப்படி கைவசங்களே அதிக படங்கள் வைத்து கலக்கும் சீனியர் நடிகைகளாக இவர்கள் தொடர்ந்து திகழ்ந்து வருகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.